காவேரி நதி நீருக்கு ஏற்பட்ட ஒரு சாபம்னு சொன்னால் இங்கே நம்ம குமாரபாளையம் தாலுக்கா தான். அந்த சாபத்துக்கான ஒரு இது என்னென்னா கூடுதுறைன்னு சொல்லி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மிக முக்கிய ஸ்தலங்களில் நதிநீரில் தன்னுடைய கர்ம காரியங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்மளுடைய கூடுதுறை. அவ்வளவு புனிதமான இந்த இடத்துல புனித நீர் ஆட வரக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கே தான் வராங்க. இதில் காவேரி நதியும் ஒன்று. அதனுடைய எதிர்ப்பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த குமாரபாளையம் தாலுக்கா. இந்த குமாரபாளையம் நகராட்சி நிர்வாகம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய குமாரபாளையம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள், அது தோல்சாலை கழிவு, சாயாலை கழிவு, நகராட்சி கழிவு, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய மனித கழிவு உட்பட அனைத்து கழிவு நீரும் நேரடியாக அந்த காவேரி நதியில் கலந்து நதியை மிகவும் எண்ணற்ற உயிரினங்கள் குடிக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய நதி. அதை இவ்வளவு கேவலமாக அதை ரொம்ப சொல்ல முடியாத அளவிற்கு நதிநீரை மாசு ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவாக நகராட்சி நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு நிர்வாகமும் செயல்பட்டு வருகிறது. இந்த நதிநீரை தான் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்கள்ல பொதுமக்கள் குடிநீருக்காக பயன்படுத்திக்கிறாங்க, விவசாயிகள் விவசாயத்துக்காக பயன்படுத்துறாங்க. இந்த நதிநீர் எங்களுக்கு தடையில்லாத தேவை வேண்டும் என்றுதான் தமிழகம் முதலமைச்சர் அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த முதலமைச்சர்கள் போராடி மீட்டு கொண்டு வரக்கூடிய இந்த குடிநீர் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாக, உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த 12 மாவட்டத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய காவிரி நதி இன்று நாத்த நதியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு அவலநிலை வேற எதுவும் இல்லை. தயவு செய்து இந்த பிறவி மீண்டும் நமக்கு ஒரு பிறவி இருக்கோ இல்லையோ, இந்த பிறவியில தயவு செய்து நாம் அனைவரும் நதிநீரை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மு. சபரிநாதன். என்னங்க பாதிப்பு ஏற்படுது? உங்க டாய்லெட் பாத்ரூம்ல இருந்து கழுவி ஊறக்கூடிய தண்ணீரை நீங்க ஒரு டப்பால புடிச்சு அதை குடிங்கன்னு சொன்னா குடிப்பீங்களா? அதுல என்னெல்லாம் நோய் வரும்னு சொல்லி கேட்டா வரக்கூடிய நோய் எண்ணற்ற நோயா கூட இருக்கலாம். அந்த நிலைதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய கழிவறையில இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவு நீருங்க. நகராட்சி கழிவு நீர், நகராட்சியினுடைய டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, 50 டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. இங்க இருந்து எடுத்தீங்கன்னா நதிக்கரை ஓரத்துல குமாரபாளையம் முழுக்க பல இடங்கள்ல டாய்லெட் கழிவு நீர் நேரடியாக அங்க டேங்க்லாம் கிடையாது, நேரடியாக நதியில கலக்குது. அது செப்டிக் டேங்க் இல்லைங்க, இது நதி நீருங்க. இது எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தாம குப்பை, நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குப்பையை கொண்டு வந்து கொட்டுறது, கழிவை கொண்டு வந்து கொட்டுறது, ஆட்டு இறைச்சி அந்த கோழி இறைச்சினுடைய அந்த கழிவை கொண்டு வந்து ஆத்துல கொட்டுறது. இந்த ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் தனிப்பட்ட இடம் இருக்கு, ஆனா அதுல யாரும் போய் அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரியான நதியை மாசு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கழிவு நதியாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம காவிரி நதியாக பாதுகாப்பதற்கு அனைவரும் முன்வரணும். ஒவ்வொருவரும் சோறு திங்கும் போது குடிக்கிற தண்ணீர் அது உண்மையான தண்ணீர் என்று எண்ணி ஒவ்வொருவருமே இந்த தண்ணீருக்காக குரல் கொடுப்போம். வாய்ப்பு இருந்தா நமது சமூக ஊடகங்கள்ல இதை உடனடியாக ஒவ்வொரும் உணர்வு அளவுக்கு இந்த நதிநீர் பாதுகாப்பை மக்களிடையே எடுத்துக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். சாய தண்ணியாக தான் போயிட்டு கீழே 6 மணிக்கு வந்தீங்கன்னா எடுக்கலாம். என்ன பாதிப்பு ஏற்படுது? பாதிப்பு கீழே தான் பாதிப்புங்க, பள்ளியோட சைடு தான் பாதிப்பாகுங்க. தண்ணி நிறைய போகுங்க. என்னென்ன கலர்ல போகுதுங்க? அதான் கலரா எல்லா கலருமே வருங்க. சாய தண்ணி அங்க ஒரு 6 பட்டறை இருக்குதுங்க, அங்கிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. நேரம் ஆத்திலே கலந்துருமா? ஆத்திலே கலர்தான் பட்டறை இருக்குது. தொட்டி கட்டி வச்சு உள்ள இறக்கிட்டாங்க, ஆனா இறக்கிற உள்ள வந்துருதுங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் பாப்பாங்களா அதிகாரிங்க? அதிகாரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க, தங்கமணி பேர்ல இருந்தே வந்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி போயிட்டு தான் இருக்கு. என் பேர் கபிசாமி, குமாரபாளையம் மணிமேல் தெரு வீதி. இந்த மாதிரி டெய்லி சாய தண்ணி டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் திறந்து விட்டே இருக்காங்க. ஆற்று குளிக்க போனால் ரொம்ப தொந்தரவாக இருக்குது, பிப்பு இருக்குது, குளிக்க கூட முடியல. என்னென்ன கலர்லாம் போகணும்? பிளாக் கலரில், ரெட் கலரில், மெரூன் கலரில் இந்த மாதிரி தான் போவாங்க. பக்கத்தில் இவ்வளோ வீடு இருக்குது, எப்படி வாசம் நல்ல வாசம் வந்துட்டு சொல்லி ராஜி சொல்லி புரிய வைக்க முடியல, என்னால் சொல்லி சலிச்சு போச்சுங்க. வேற ஒன்றுமே என்னால் முடியல. சொல்லி கோரிக்கை வச்சோம், ஆனால் இது இல்லை.
இங்க மீன் எல்லாம் பிடிக்க போறீங்களா, என்ன பண்ணுங்க? மீன் பிடிக்க போனால் ஒரு மணி நேரம் தண்ணியில் முழுக முடியுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே முடியாது. பிப்பு எடுத்துகிட்டே இருக்கும். மேலே வந்து டெய்லி டேப்லெட் போட்டு தான் படுக்கணும். அதில் அலர்ஜி மாதிரி இப்படி பிப்பு பிப்பாக வந்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா இப்படியே போயிட்டு? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 6 மாசமா இப்படி தான். இதுக்கு முன்னாடி கூட தொந்தரவு இல்லைங்க. கொஞ்சம் 6 மாசமா தான் தொந்தரவு. லேடிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்க போனால் கால் ஃபுல்லாக கொப்பளமாக தான் இருக்கும். அதனாலே ஆற்றுக்கு யாரும் வரதில்லைங்க, நல்லா வீட்டிலே துவைக்கிறாங்க. சாய தண்ணி கலராகவும் போகும். கலர் ரெட் கலரில் போவோம், ஒரு மெரூன் கலரில் போவோம், பிளாக் கலரில் போவோம். காலைல 6 மணிக்கு வந்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் போவோம், டார்க் கலரில் போவோம். இப்போ வேற குப்பையா தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அது வந்து நகராட்சிக்காரங்க கொட்டுறதுங்க. டெய்லி வந்து இதில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிக்காரங்க தான் வண்டி போய் குப்பையில் கொட்டுறாங்க. இதனால குடிக்க தண்ணியெல்லாம் எப்படி பயன்படுத்துங்க? ஆற்று தண்ணியா? தண்ணி எங்களால் முடியல, குடிக்க முடியல. இருந்தாலும் ஆற்று தண்ணி தான் இருக்குங்க, அதை தான் குடிக்கிறோம். குடிக்க இந்த மாதிரி தாக அடங்குறது இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு வாசம் அடிக்குது.